மேடையில் இருக்கிற பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அ எனக்கு இந்த ஃபங்ஷனுக்கு நான் வர்றதுக்கு மெயின் காரணம், இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி தானு சார். எல்லாரும் எல்லார பத்தியும் பேசிட்டாங்க. ஸோ நான் முதல்ல தானு சார் பத்தியே ஆரம்பிச்சு பேசலான்னு இருக்கேன். ஏன்னா, நான் உதவி இயக்குனரா சினிமால என்னோட பயணத்த துவங்குனபோது, அந்த படத்தோட ப்ரொடியூசர் தானு சார் தான். துப்பாக்கி படம் அது. அந்த படத்துக்கு தானு சார் தயாரிப்பாளரா இருந்தாங்க. தானு சார் தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் அல்லாமல், மத்தவங்க தயாரிக்கிற படமா இருந்தாலும், அதுக்கும் ரொம்ப அதாவது எப்படின்னா, அவர் சினிமாவ தன்னோட கம்பெனியை சார்ந்தது மட்டும் தான் சினிமா. தான் எடுக்கிற படம் மட்டும் தான் படம். அப்படின்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்போம். எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டா. அது கெட்ட விஷயம் இல்ல. பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப தன் சார்ந்த விஷயமா மட்டுமே மாறிடுது. அப்படி இருக்கும் பொழுது, ஒரு பெரிஃபரல் விஷனோட சினிமா மொத்தமும் நம்மளது தான். நம்மளும் அதில ஒரு அங்கமா தான் இருக்கோம்னு சொல்லி, வேற கம்பெனி தயாரிச்சாலும் சரி, தனக்கு சம்மந்தம் இல்லாத புரொடக்ஷன் வழியா சம்மந்தம் இல்லாத வேற ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு தானு சார் என்னோட படத்தோட அனவுன்ஸ்மென்ட் வந்த நாள், டீசர் வந்த நாள், திருப்பி இன்னொரு ஒரு டீசர் குடுத்த நாள், ட்ரெய்லர் வந்த நாள், ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள், படம் வெளியான நாள், படம் வெளியாகி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த நேரத்தில, வெவ்வேறு டைம்லயும் ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ற முதல் ஆள் தானு சாரா தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில தானு சார் ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா, அவருக்கு இத்தன பேர சம்பாரிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் நானு இப்போ நம்ம நெறைய பேர் ஆக்டர்ஸ கொண்டாடுறோம். டைரக்டர்ஸ கொண்டாடுறோம் ஆப்வியஸ்லி. பட் புரொடியூசர்ஸ யாருமே கொண்டாட மறந்துடுறோம்னு நெனைக்கிறேன். அவங்க எல்லாரையுமே மேடை ஏத்தி வச்சுட்டு, அவங்க ஒதுங்கிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப ஒரு பாலகனாக இருக்கும்பொழுது, கிழக்கு சீமையில மாரி ஒரு படம் வந்தது. தானு சார் புரொடக்ஷன்ல. அடுத்தது ஆளவந்தான் எடுத்திருந்தாரு சாரு. காக்க காக்க சார் புரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. துப்பாக்கி படம், தெறி, அசுரன், இப்போ மேக்ஸ். இன்னும் அடுத்து நெறைய படங்கள் பண்ணுவாரு. கபாலி. ஸோ இந்த மாரி தலைமுறைகள் கடந்து இத்தன ஜெனரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. டைரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. பட் கன்சிஸ்டன்ட்டா இவ்ளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் வொர்க் வி கிரியேஷன்ஸ்ல தானு சார் வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு 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 இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஜர்னி அது. ஆக்சுவலா தானு சார் ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு புரொடியூசர். ஏன்னா, ஹி ஹஸ் பீன் இன்ஸ்ட்ருமென்டல் இன் மெனி, மெனி, மெனி பீப்பிள்ஸ் கரியர்ஸ். இப்போ அமரன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சென்சேஷனல் படம், சென்சேஷனல் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இந்த படம் வெளியாகறதுக்கு சரியா 1 வருஷம் முன்னாடி, இப்போ நான் அடுத்தது பண்ணப்போற தனுஷ் சார் படம் டி55. அந்த படத்துக்கான அழைப்பு எனக்கு முதல் முதல் வந்தது தானு சார் கிட்ட இருந்து தான் வந்தது. நான் அப்போ ஸ்கெட்யூல் பிரேக்ல இருந்தேன். காஷ்மீர்ல இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு, அடுத்து சென்னை ஸ்கெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரேக்ல இருந்தோம். அப்போ சார் எனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணி, காலையில ஆஃபீஸ்க்கு வர சொன்னாரு. நான் போனேன். போனதுக்கப்புறம் அவர் தான் என்ன கூட்டிட்டு போயிட்டு கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார் கிட்ட என்ன முதல் முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சு, இந்த மாரி தனுஷ் சாருக்கு கதை ஏதாவது இருந்தா நீங்க இவருக்கு நரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அப்படிதான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு. ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே, ஓகே இந்த மாதிரி ஒருத்தர யூகிச்சு, இப்படி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு, அது தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாவும் அத அவர் மாத்திக்கல. அவருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். பட் என்ன கூப்ட்டு எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ட அறிமுகம் தான் படுத்தி வச்சாரு. ஸோ அந்த மாதிரி அது அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமா அவர் எதுவுமே பண்ணல. ஜென்ரலா சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரியே இருக்கு அவருடைய ஒவ்வொரு செயலும். இன்னொன்னு எனக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண படம் ரங்கூன். அந்த படம் தானு சார் கம்பெனில தான் பண்ணியிருக்க வேண்டியது. எப்டின்னா, நாங்க துப்பாக்கில வொர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, முருகதாஸ் சார் கிட்ட நெறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தோம். அதுல ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இம்மீடியட்டா அந்த படம் முடிஞ்சோனே, தன்னோட வி கிரியேஷன்ஸ்லயே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அவரு. அவரு கூப்பிடவும் செஞ்சார். அந்த 3 பேரையும் ஒரு சர்ப்ரைஸா வச்சிருந்தாரு. அந்த சர்ப்ரைஸ்ல தான் நான் அந்த வாய்ப்ப நழுவ விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, சார் ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு. அந்த வருஷத்தப்போ 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் குடுத்து, 3 படமா அந்த துப்பாக்கி படத்துல வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸா சொல்லணும்னு வச்சிருந்தாரு. அதுல 2 பேர் கமிட் ஆகாம இருந்தாங்க. ஸோ அவங்க அத யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் நான் வேற சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததுனால, ஏற்கனவே வேற ஒரு இடத்துல கமிட் ஆயிருந்ததுனால, சார் கூட அப்ப வொர்க் பண்ண முடியாம போச்சு. கண்டிப்பா தானு சார் கம்பெனில ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அது நடக்கும்னு நெனைக்கிறேன். நடக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க் யூ சார் இந்த ஃபங்ஷனுக்கு கூப்பிட்டது. என்ன கூப்பிட்டதுனால தான் இப்படி
இப்படி விஷயங்கள் நம்ம சார்கிட்ட கூட நேரில் இதை ஷேர் பண்ண மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இதை ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் அவரு ஒரு விழா எடுக்கிறார், இல்ல அவரு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஐ திங்க் தி என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இண்டெப்டட் டு ஹிம் இன் சம் வே, இன் சம் ஃபார்ம். அதனால எவ்ரிஒன் வில் மேக் இட் ஃபார் ஹிம். இப்போ இதில இந்த இடத்துல இவ்வளோ சேர்கள் தான் போட முடியுங்கிறதுனால, இத்தனை பேர் மட்டும் கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் சாரு. அண்ட் இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தோம். விஜய் கார்த்திகேயா இயக்குனர். அவரு கூட இது முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் ஏற்கனவே ஒரு படம் முயற்சி செஞ்சு அது பாதியில இருக்கும் பொழுது, அவர் இவர்கிட்ட வந்து கதை சொல்லும்பொழுது, அந்த கதைய இப்போ படமாக்கியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத குடுத்ததுனாலயே, இது இது கூட ஒரு முக்கியமான ஒரு செய்கையா பார்க்குறேன் நானு. விஜய் கார்த்திகேயா பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ். இது வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு சக்ஸஸ் மேக்ஸ் அண்ட் பெரிய ஒரு ஹிட்டா இது வந்து மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கிச்சா சுதீப் சார், எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேசிங் வந்து கீழே இருக்கும்பொழுது இந்த கிச்சா அப்படிங்கிற பேர் காரணம் சொன்னார். அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது சேத்து படத்தோட ரீமேக் வந்து சார் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து அதை நான் பார்க்கல. பட் எப்படி விக்ரம் சாருக்கு வந்து அது ஒரு அடைமொழி பெயராக இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ, அதே மாதிரி சாருக்கும் அது ஒரு அடைமொழி பெயராக அமையிற அளவுக்கு அந்த கதையும் அந்த படமும் மறுபடி அதுக்கு வந்து அவர் உயிர் கொடுத்த விதமும் தான் அந்த பேர் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஆன்டகனிஸ்ட், அதாவது படத்தில் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு ஹீரோவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கணும், கேரக்டரைசேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அந்த வகையில் நான் படத்தில் வந்து பார்த்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த கேரக்டரை, தோ இட் இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து ஒரு ஒரு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தன்னோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமாக அதை வந்து ஸ்டார்ட் டு எண்ட் அதை வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி அந்த படத்தில் வந்து அவர் வந்து பயணிச்சிருப்பார். ஸோ அது ஒரு பிரமிப்பாக இருந்தது. அவரோட ஒவ்வொரு படங்களும் அப்பப்போ பார்க்கும்பொழுது அந்த பிரமிப்பை தந்துக்கிட்டே இருக்குது. இந்த மேக்ஸ் படமும் கிச்சா சுதீப் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அண்ட் உதயகுமார் சார் அண்ட் அதர்ஸ், இளவரசர் சார் ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் நாங்கள் சந்தித்தோம். போன படத்தில் ஒர்க் பண்ண முடியல. கண்டிப்பாக ஏதோ ஒரு கேரக்டர் அடுத்த இதில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். உங்களை பார்க்கும்போதே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இதே சத்யம் தியேட்டரில் தான் வந்து அமரன் படம் ப்ரெஸ் ஷோ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் இருந்து பார்த்துட்டு வெளியில் வந்து இங்கே பக்கத்துலேயே நீங்கள் எல்லோரும் தனியாக பர்சனலி எனக்கு வந்து நேரில் பார்த்து நீங்கள் எல்லோரும் படத்தை ரசித்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம் வந்து என்றைக்குமே எனக்கு நெகிழ்ச்சியான ஒரு நினைவாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துனீங்க, ரொம்ப நன்றி. படத்தை எவ்வளோ பெரிய வெற்றி ஆக்கி கொடுத்த மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். எப்பயுமே லாஸ்ட்டில் தான் சார் பேசுவேன், ஃபஸ்ட்டே கூப்பிட்டேன், நல்லது. ஆக்சுவலாக காலை வணக்கம். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய, ஒரு 12 வருஷத்துக்கு முந்தைய, 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு கதையை போய் நான் வந்து தானு சார்கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே தானு சாருக்கு வந்து அந்த கதை பிடிக்கல. சொன்ன, தம்பி இந்த கதை என்னால் பண்ண முடியாது அப்படின்னாரு. அந்த படம் தான் நந்தலலா. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தானு சாரை திரும்பி மீட் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் தம்பி அப்படின்னாரு. அப்போ நான் கதையை சொல்லலை அவருக்கு. ஆக்சுவலாக இல்லை சார், நான் வந்து 10 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கதை சொன்னேன், அந்த கதை உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 10 வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட போய் என்ன மாதிரி கதை சொல்லணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு சின்ன எவல்யூஷன். அது ஆங்கிலத்தில் பிச்சிங்னு சொல்லுவாங்க. நான் பிச் பண்ணது ரைட்டான கதை இல்லை சார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னேன். இந்த கதையை அவர் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை. விஜய் சேதுபதி மட்டும்தான் சொன்னேன். நான் எப்பொழுதுமே தானு சாரை வந்து நான் உயரமாகவே பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் சினிமா சேர்றதுக்கு முந்தி அவருடைய படங்களுடைய போஸ்டர், அவர் எப்பயுமே ஒரு தமிழ் சினிமாவின்னு ஒரு மிக மிக ஒரு ஈஸ்தட்டிக் சென்சிபிளோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஒரு நாளைக்கு 2 தடவை என்னுடைய ஆஃபீஸ்க்கு வருவார்.
நான் வந்து என்னை வரவே அலோவ் பண்ண மாட்டேன். நான் வரேன் சார் ஆஃபீஸ்க்கு அப்படின்னா, இல்லை தம்பி நான் வரேன். காலையில் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து பார்த்துட்டு போவார். நான் இத்தனை படங்கள் 27 வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன். 18 வருஷம் நான் டேரக்டராக பண்ணி புரிஞ்சிருக்கேன். தானு சார் மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் ஒரு படத்தை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா, இப்போ இந்த படத்தை பற்றி மேக்ஸை பற்றி சொல்லும்போது, தம்பி ஒரு கதை வந்து ஒரு பையன் வந்து சொன்னான் தம்பி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தார். ஹி ஆல்வேஸ் ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்டோரிஸ். அவருடைய இன்டர்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் இன்டர்வென்ஷன் தான் இருக்கும். யூஸ்வலாக ஒரு டேரக்டர் அப்படின்னா ஒரு படி வந்தால் பிறகு வந்து we unknowingly will become arrogant. We never listen to some people's counsels. பட் நான் சின்ன வயசு ஃபஸ்ட்டு படத்தில் வந்து அப்படி கிடையாது. என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் என்னுடைய முதல் கவுன்சில்ஸ், என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு 11 நண்பர்கள் இருக்காங்க உலகளாவி. ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடித்தோன்னு ஒரு 11 நண்பர்களுக்கு வந்து நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து மெயில் பண்ணுவேன். அவங்க படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமாச்சு. நான் ஒர்க் பண்ணுற ட்ரெயின் படம் வந்து நான் எல்லாமே தானு சார்ட்ட சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு இயக்குனராக மட்டுமே ஒரு 50 லென்ஸில் போட்டுட்டு நான் ஐம் சீயிங் மை வேர்ல்ட் அண்ட் மை வேர்ல்டு. பட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் தே வேர் லாங் லென்ஸ், சம்டைம்ஸ் தே வேர் 24 லென்ஸஸ், ரொம்ப அகலமாக பார்க்குறாங்க. நான் நேற்று தானு சார்ட்ட வந்து நான் சொன்னேன். ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை வந்து 3 விதமாக பார்க்கலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து வியாபாரமாக பார்க்கலாம், இரண்டாவது வந்து அதுக்குள்ள இருக்க டெக்னிக்காலிட்டிஸ், மூணாவது வந்து அதோடைய கலைத்தன்மை. சில நேரங்களில் வந்து கலைத்தன்மை முன்னாலும் டெக்னிக்காலிட்டிஸ் மிடில்லையும் வியாபாரம் வந்து மூணாவது ஆயிடுது. ஆனால் இன்றைக்கி ஒரு சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ராடினரி இண்டஸ்ட்ரி. பட் ஆனால் ரொம்ப காம்படிஷன். ஸோ அதை நிறுத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படுற கஷ்டம் நான் கற்றுக்கிட்டேன், நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஷிஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து அந்த படம் வந்து அந்த போட்ட காசை அவங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கணும். ஒரு சின்ன லாபமாவது அவங்களுக்கு ஈட்டி கொடுக்கணும். பெரிய லாபம் ஈட்டணும், சின்ன லாபமாவது ஈட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய டெக்னிக்காலிட்டிஸ், அதுக்கப்புறம் தான் அவருடைய கலைத்தன்மை. அந்த கலைத்தன்மையை வந்து ஒரு நல்ல டைரக்டர் வந்து சப்டெக்ஸ்டாக வச்சு யூ கேன் அச்சீவ் தட். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் தானு சார்ட்ட வந்து சில விஷயங்கள் நிறைய பேர் என்னை பற்றி சொல்லுவாங்க, நிறைய அரகண்டான டேரக்டர்னு. அஃப்கோர்ஸ் ஐ ஆம் இன் மை ஓன் வே டு ஸ்டிக் டு மை க்ரியேட்டிவ் ஃப்ரீடம். இப்போ தானு சார்ட்ட வரும்போது வந்து ஒரு தந்தை போல் என்னால் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியுது. ஒரு மகன் போல் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் கொடுக்க முடியுது. அப்படி தான் வெற்றி மாற்றி நடந்துக்கிறாரு, எல்லாத்தையுமே நடந்துக்கிறாரு. முதல் ஷோ காலையில் ரிலீஸ் ஆகுது இந்த நேரத்து வெற்றிமாறனுக்கு. முதல் தடவை காலையில் ஷோ போட்டுட்டு போயிட்டு அவர் போய் ஒரு பொக்கே கொடுக்குறாரு. ஸோ ஹி ஆல்வேஸ் ஃபாலோஸ். இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக தானு சாருக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, ஐ திங்க் 22 வயசுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவ்வளோ சுறுசுறுப்பான ஒரு மனிதனை நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலாக என் வாழ்நாளில் நான் இளையராஜாவை பார்த்துருக்கேன், ஒரு மியூசிஷியனாக. பட் அ ப்ரொடியூசர் ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ மோஸ்ட் அஜைல் அண்ட் ஆல்வேஸ் ஆக்டிவ். ஆல்வேஸ் வந்து தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நேற்று கூட ஒரு பாட்டு பண்ணி போட்டேன் வந்து, தம்பி நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம். ஸோ ஹி கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி. அதை வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஒரு திஸ் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தானு சார். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ சார். அப்புறம் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் முத ட்ரைலர் வரும்போது ஐ நோ கிச்சா, அதாவது எப்படின்னா ஒரு தடவை நான் போய் அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன். ரொம்ப வெரி வெரி டீசன்ட் மேன். நான் வந்து ஐ வென்ட் ஆல் தி வே டு பெங்களூர் அண்ட் ஐ நரேட்டட் ஸ்டோரி. ஹி லைக்ட் இட். ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் இட் ஹேப்பன், அதெல்லாம் பண்ண முடியல. அவரும் ஒரு 30 வருஷமாக 25 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டாகனிஸ்ட், ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து இப்போ நம்ம அவர் படங்கள் நம்ம வந்து இங்கேயும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு படம் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு மாநிலமாக ஆயிடுது கிட்டத்தட்ட சினிமா பொறுத்தில். யார் வேணால் எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலி. இப்போ வந்து ஒரு ஹீரோ எங்கள் ஏரியா ஹீரோ அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து இது வந்து ஒரு கலையாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல கமர்ஷியலாக கமர்ஷியலாக இருந்துச்சு.
எனக்கு அந்த அந்த இயக்குனருக்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். தெர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம். ஃபாஸ்பெண்டர் எடுக்கிறது ஒரு ஃபிலிம், பெல்லாட்டர் எடுக்கிற ஒரு ஃபிலிம், குரசவா ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பிரசான் ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பொலான்ஸ்கி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, நோலன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எடுக்கிறாரு. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்கே நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா ஷியாம் பெனகல்லேருந்து ஆரம்பிச்சுன்னா வெற்றிமாறன்லேருந்து இன்றைக்கி ராம்லேருந்து தியாகராஜன், குமார் ராஜா, இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த டேரக்டர்ஸ் எல்லாமே. இதுதான் ரைட் ஃபிலிம் அப்படின்றது கிடையாது. ஃபிலிம் அப்படின்றது வந்து நிறைய ஜானரில் இருக்கணும், நிறைய சுவைகளை கொண்டதாக இருக்கணும். ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம வி ஆர் நாட் ஜஸ்ட் மியர்லி சர்வைவிங் டு ஈட் ஒரு ஃபுட்டு, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். அதனால தான் வந்து இயற்கையை நம்மளுக்கு டேஸ்ட் பட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ராடனரி எவல்யூஷனில் நம்மளுக்கு வந்து அவர் டங் ஹஸ் பீன் கிஃப்டட் பை தி எக்ஸ்ட்ராடனரி டேஸ்ட் பட்ஸ். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஷோலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதை விட ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. மேபி இட் வாஸ் ரிப் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய, இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக ஷோவில் இருக்குது. கமர்ஷியல் படங்களும் பண்ணணும். ஒரு கதாநாயகன் கணவன் மனைவி உறவு, ஒரு கதாநாயகன் அண்ணன் தங்கை உறவு, ஒரு கதாநாயகன் நண்பர்கள் உறவு, இப்படியும் இருக்கணும். ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாகவும் இருக்கணும். இந்த படத்தில் அப்படியாப்பட்ட ஒரு கதாநாயகனை தான் பார்க்குறேன், வீர சாகசம் செய்யும் ஒரு பெரும் கதாநாயகனாக. இந்த படத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ சமீப காலமாக ஒரு படங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கிரிட்டிசிசம், கண்டம்னேஷன் எல்லாமே இருக்குது. இதை திரைப்பட இயக்குனர்கள் நம்ம வந்து ஒத்துக்கணும். நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்த எல்லா திரைப்பட இயக்குனர்களையும் அடையாளம் கண்டு சமூகத்துக்கு சொன்னவங்க பத்திரிக்கைக்காரங்களும் மக்கள் தான். ஸோ வென் ஒரு சினிமான்றது ஒரு பேலன்ஸ், அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட், ஒரு வருஷம் 1.5 வருஷம் உட்காந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் மாதிரி தான். அந்த ராக்கெட் அப்படி தனித்தனியாக செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு லான்ச் பண்ண முடியாமல் பிறகு திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஒயர்னால் வந்து அந்த அந்த பெரிய ராக்கெட் வெடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் சினிமாவும். ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒர்க் லெட் பை த டைரக்டர், ஆல்சோ பை த ஆக்டர்ஸ், த ப்ரொடியூசர்ஸ். சம்டைம் மிஸ்ஆப் ஆகும். ஸோ இதையும் மனதில் கருத்து வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பத்திரிகையாளரும் நம்மளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை கோர்த்து தான் நடக்கிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில நேரங்கள் நான் திரும்பி சொல்கிறது, கருணையோடு கொஞ்சம் மனதில் வைத்து அந்த மனிதன் எப்படியாப்பட்ட சினிமாக்களை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத வச்சோம் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம், ஐ எம் நாட் சேயிங் டு டோன் டவுன், ஐ எம் சேயிங் கொஞ்சம் ப்ளீஸ் ஆட் லிட்டில் கம்பேஷன் வென் யூ கிரிட்டிசைஸ் அ மூவி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இன்றைக்கி சினிமா இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. கஷ்டம்னா எப்படி ஒரு சீசனுக்கு கூட ஒரு 4 சீசன் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சினிமா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. பெரிய பணங்கள் போட்டு தான் இன்றைக்கி சினிமா பண்ண முடியுது. ஒரு சின்ன படங்களே இன்றைக்கி எடுக்க முடியல. ஆக்சுவலாக கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது வந்து மிகப்பெரிய இழப்பையும் பல குடும்பங்களை வந்து ரோட்டுக்கு கூட்டு வர்ற அளவுக்கு சினிமா ஆயிடுது. ஸோ இதை கருத்தில் கொண்டு நம்ம சினிமாவை ரொம்ப கம்பேஷனோட பார்க்கணுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படமும் ரொம்ப கலை ரீதியாக இன்னொரு ஏரியாவில் ஒரு ஜானரில் இது வந்து ஆடியன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். இட் ஷுட் அரெஸ்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். இந்த படம் கிச்சா அவர்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன், வாழ்த்துறேன். இந்த படத்தை இயக்கிய அந்த இயக்குனர், அவர் பேசும்போதே தெரிஞ்சது, ரொம்ப எளிமையாக இருந்தார். தன் மனைவியும் மகளையும் சொன்ன ஒரு டேரக்டர், அவருக்கு ஒரு கிளாப் அடிப்போம். ஆக்சுவலாக அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். ஆல் த திங்ஸ் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்தங்களுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லா குட்டிக்கரணங்களும், சினிமா ஒரு மிகப்பெரிய குட்டிக்கரணம் தான். ஆக்சுவலாக நான் எல்லாம் பண்ணுறதும் என்னுடைய மகளுக்கு தான் ஆக்சுவலி.
ஸோ அது மாதிரி அந்த டேரக்டர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டேன். அதுக்காக இந்த படம் ஓடும் சார், பெரிய ஹிட் ஆகும் சார். வந்திருக்கோம் எல்லாருமே நான் ரொம்ப வாழ்த்துறேன். தானு சார், நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களை கண்டுபிடித்து அவங்க கதையை கேட்டு அந்த கதையை நேசித்து அந்த படங்களுக்கு வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தையும் உங்கள் உழைப்பையும் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு இந்த இயற்கையை உங்களை பத்திரமா பார்த்துக்கும் சார். இன்னும் ஒரு 50 ஒரு 100 வருஷம் நீங்கள் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் சார் இந்த இயற்கையை. சொல்லலாம் வந்து தானு சார் வந்து இப்படி மேலையில் புகழ்கிறாரு அவர் படம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு துளி கூட உண்மை இல்லை. நான் ஏற்கனவே அதான் சொல்லி ஆரம்பித்தேன். தானு சார் என் படத்தை பிடிக்கலன்னு சொல்லி வந்தார். இன்றைக்கும் அந்த படத்தினுடைய கதையை நான் அவர் சொல்லவே இல்லை. ஏதோ என்னுடைய படங்கள் வந்த விதங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நேசித்து அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படமும் ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம், இட்ஸ் எ வெரி ஹம்பிள் ஃபிலிம், வெரி ஃபார்ம் வைஸ் நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்காக எனக்கு அவ்வளோ ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவர் சளைக்காமல் நான் கேட்ட பணத்தையும் நான் கேட்ட டெக்னீஷியனையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஒர்க் அண்டர் தானு சார். நான் எப்பொழுதுமே நீங்கள் கூப்பிடும்போதும் உங்களுக்காக நான் படம் பண்ணுவேன் சார். என்ன ஒர்க் நீங்கள் கேட்டாலும் உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் பண்ணுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கைண்ட் அண்ட் இன்சைட்ஃபுல் வேர்ட்ஸ் சார். அடுத்ததாக தென்னிந்தியா ஒளிப்பதிவாளர் சங்க செயலாளர் திரு இளவரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நான் இளவரசு சார் பற்றி மென்ஷன் பண்ணல, சாரி. எனக்கு ஒரு 20 சார் எத்தனை வருஷமா சார் நீங்கள்? 25 வருஷமா இருக்கீங்க, 30 வருஷமா இருக்கீங்க? ரொம்ப பாந்தமான ஒரு மனிதர் ஆக்சுவலாக. நான் எப்போ பார்த்தாலும் ஐ திங்க் தமிழ் சினிமாவின் ஒரு மனசாட்சின்னு கூட சொல்லலாம். ரொம்ப கைண்ட் பீப்புள். அதாவது நாசர் இவரெல்லாம் ஆக்சுவலாக இப்போ கூட காலையில் ஏதோ நாசர் பேசினார். ஸோ எக்ஸ்ட்ரார்னரி கேமராமேன், an extraordinary actor, an extraordinary human being. Thank you so much, sir. அனைவருக்கும் காலை வணக்கம், மதிய வணக்கம். ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கலைப்புலி தானு அண்ணன் அவர்களுடைய தயாரிப்பில் மேக்ஸ், இந்த டைட்டிலே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேக்ஸ் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழா மிக அற்புதமாக, காட்சி அமைப்புகள், அந்த எமோஷ்னல் இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்ல டைரக்டரு தம்பி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர்கிட்ட உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன், என்னடா கதை எப்படி அது, கடைசி வரலையும் சொல்ல மாட்டேன்ட்டான். உள்ள ஒரு மேட்ரு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவரும் சொன்னார், கேமராமேன் சார், நம்ம நடிகர் கேமராமேன். ஒரு மிகப்பெரிய எமோஷ்னல் பேக்டு சப்ஜெக்டுன்னு தெரியுது இவங்க பேசுகிறத வச்சு பார்த்தா. டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் இருக்குது. ஏன்னா தான் அண்ணன் வந்து ஒரு பேன் இண்டியா படத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கொண்டு போய் இதை வந்து தனிப்பட்ட விழாக்களை செய்து இது வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அதில் டெஃபினட்டாக இது ஒரு மேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதனுடைய ஹீரோ எப்பவுமே ஒரு சீரியஸான ஹீரோவாகவே இருப்பார். நான் தூரத்துலேருந்து பார்ப்பேன், அப்படியே விரைச்சிக்கிட்டே போவார். அப்படியே கொஞ்சம் சரிங்க சார், உங்களை பார்த்தாவே பயமாக இருக்கு. ஏன்னு எஜமான்றேன், இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு தெரியும் சுதீப் அவர்களை, அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ನಿಮ್ಮ ತುಂಬ ಸಿನಿಮಾ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ಐ ಆಲ್ವೇಸ್ ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಯುವರ್ டெடிக்கேஷன். நம்ம அண்ணன் அழகாக சொல்லிட்டாரு, நம்ம சேம்பர் பிரசிடெண்ட்டு காற்றகட்ட பிரசாத் சொன்னார், நம்ம ரவி சார் ரொம்ப அற்புதமாக சொன்னார் உங்களை பற்றி. நம்ம தம்பி சொல்லும்போது இந்த நடிப்புக்காக தன்னை எப்படி வேணாலும் மாற்றிக்கக்கூடிய இந்த கமல் சார் மாதிரி ஒரு டெடிக்கேஷன் உங்கள்கிட்ட இருக்கும்போது டெஃபினட்டாக யூ வில் ஆல்வேஸ் வின் இன் யுவர் கேரியர், irrespective of the language, irrespective of whatever you do in cinema, because we are born for cinema, we breathe cinema, we live cinema, we love cinema. யாராச்சும் திட்டினா கூட சினிமா பேரை சொல்லி திட்டினா எனக்கு சந்தோஷப்படுவேன். சரி, ஐ யூஸ் டு,
நானே சில படம் பண்ணும்போது என்னடா இந்த மாதிரி படம் பண்ணிட்டான்னு என் படத்து பேரை சொல்லி திட்டுறான் பாருங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன கெட்ட வார்த்தைகளை திட்டாமல் என் படத்து பேரை சொல்லி திட்டுவாங்க. அதுதாங்க ஒரு சினிமாக்காரனுக்கு அழகு. ஸோ அந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிறவர்கள் இந்த மேடையில் இருக்காங்க. அதில் ஒரு சினிமா வெறியன் என் தம்பி மிஸ்கின் அவர்கள். அவருடைய ஸ்டைல் முழுக்க முழுக்க தனி ஸ்டைல் அது. இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்கிற அன்பு தம்பி ராஜசேகர் ராஜ்குமார், அவர் ஒரு ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி என்பதை அதை நிரூபித்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி மேடை, அற்புதமான நடன இயக்குனர், இவர்களெல்லாம் இருக்கிற மேடையில் நானும் கலந்துக்கிட்டு இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு வாழ்த்துவதிலே தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக, தானு அண்ணனை பற்றி கடைசியாக நான் பேசணும்னு நினச்சேன். அவருக்கு எனக்கு நெருங்கின உறவு இருக்குது. அவர் தான் என்னை முதல்ல ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு, ரஜினி படம் நானும் அவர் சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும். அது பல காரணங்களால் எங்கள் 2 பேர்த்துக்குமே அது அமையாமல் போச்சு. இல்லைன்னா எஜமான் he should have been the producer. அதனால் நிச்சயமாக இன்னொரு காலம், ஏன்னா நமக்கு ஒன்றும் வயசாக இல்லை, இன்னும் சின்ன பசங்க மாதிரி தானே இருக்கோம். நான் சினிமாக்காரனுக்கு எப்பவுமே வயசாகாது இல்லையா சுதீஷ்? ஏன்னு எழுதிடுறேன் கரெக்டா? இன்றைக்கும் இந்த பாசமலரை பற்றி சொல்லும்போது அப்படியே நம்மளுக்கு எப்படி மனசு அப்படியே வருடுது. ஒரு அண்ணன் தங்கச்சின்னா இன்றைக்கி சாதாரண மாதிரி பாசமலர் குரூப் ஆடா நீ, பாசமலர் அண்ணன் தங்கச்சி ஆடா நீ, நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி திரைப்படங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத மனிதர்களே கிடையாது இப்போ. ஏன்னா மனிதர்களால் இன்ஸ்பயர் ஆனது சினிமா. மனித வாழ்க்கையை தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி சினிமாவை பண்ணுறோம். ஆனால் அந்த திரைப்படங்களே மனித வாழ்க்கைக்கு இன்ஸ்பயர் ஆகும்போது தட் பிகம்ஸ் அ கிரேட்டர் ஆர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாமே இங்கே இருக்கும் இந்த மேடையில். இந்த மேக்ஸ் திரைப்படம், அவர் சொன்ன மாதிரி அண்ணனை சூப்பர் ஸ்டார் என்று ரஜினிகாந்தை முதலில் பேர் போட்டு அவரை அழைத்தவர் அண்ணன் தான் அவர்கள். அவரும் சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளர் தான். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளருக்கு கரகோஷத்தோடு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே மாதிரி கிச்சா சுதீப் அவர்கள், அவர் மிகப்பெரிய நடிகர். அவரும் கன்னடத்தில் நிச்சயமாக அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஸோ கன்னடத்தில் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக நீங்கள் இந்த படத்தின் மூலமாக இன்னும் ஒரு படி மேலே வரணுன்று வாழ்த்துறேன். இயக்குனர் முதல் படமாக இருந்தாலும் எங்கள் தம்பி நம்ம ஊர்லேருந்து போயிருக்காரு, எங்கள் அண்ணனால் ஆசீர்வதிக்கப்பட்டு. நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும், பேன் இண்டியா படங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும். அப்புறம் நம்ம நடிகர் இருக்கார், அப்புறம் அவர் சொல்ல வேண்டியதில்லை, அவர் நம்ம கூடவே வாழ்ந்துருக்கார். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதயங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.